விக்ரம் பிரபு, எல்.கே. அக்ஷய் குமார், அனிஷ்மா, அனந்தா, தேனப்பன் நடிப்புல வெளியே இருக்கிற சிறைப்படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வேலூர் சிறையில இருக்கும் கொலை குற்றவாளி அக்ஷய சிவகங்கை கோர்ட்ல ஆஜர்படுத்த கூட்டிட்டு போறாரு போலீஸ் ஏட்டையவான விக்ரம் பிரபு. அந்த கொலை பயணத்துல நடந்தது என்ன, யார் கொலை செஞ்சா, அவருக்கு விடுதலை வாங்கி கொடுக்க விக்ரம் பிரபு என்ன முயற்சி எல்லாம் எடுத்தாரு, அக்ஷய் அவரோட காதலி அனிஷ்மாவை சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் சிறைப்படத்தோட கதை. தானாக்காரன் தமிழ் கதை எழுத சுரேஷ் ராஜகுமாரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இது திருச்சியில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. 1990கள்ல இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. கைதி, போலீஸ், சிறை, கோர்ட், காதல் பின்னணியில பல படங்கள் வந்திருந்தாலுமே முதல் சில காட்சிகளே இது வழக்கமான படம் இல்ல அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு இயக்குனர். இன்னொரு கைதியை ஆஜர்படுத்த கூட்டிட்டு போகும்போது அங்க ஏற்படுற சண்டைனால விக்ரம் பிரபு செய்யற செயல் தரமான சம்பவம்னே சொல்லலாம். ஆனா வித்தியாசமா இருக்கே, இது நம்ம கூட ஆவலா படம் பார்க்க தூண்டுதுன்னே சொல்லலாம். இதற்கு முன்னாடி சில படங்கள்ல போலீஸா நடிச்சிருந்தாலுமே இதுல ஏஆர் போலீஸா வந்து படத்துக்கு தன்னோட இயல்பான நடிப்புல உயிர் கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். மனைவியுடனான ஊழல், நண்பனுக்காக அதிகாரிகள் கிட்ட பேசுறது என கொலை குற்றவாளியான இன்னொரு ஹீரோவா வந்திருக்காரு அக்ஷய். அவர் நடந்து கொள்ளும் விதம், குறிப்பா விசாரணை கமிஷன்ல, கோர்ட்ல அவர் நடந்து கொள்ளும் விதம் என பல இடங்கள்ல நடிப்பாக ஸ்கோர் செஞ்சிருக்காரு. பல சீன்களும் போலீஸ் கதையில கொஞ்சம் புதுமையாவும் கொண்டு வந்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அக்ஷய்க்காக அவர் செய்கிற சீனும் போலீஸ் கடமை பற்றி வகுப்பு எடுக்கிற காட்சியும் மாசா இருக்கு. படம் பார்க்கும்போது கண்டிப்பா போலீஸ் குடும்பத்தினர் விக்ரம் பிரபுவை பாராட்டுவானே சொல்லாங்க. இந்த மாதிரி ஒரு போலீஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா மக்களும் நினைப்பாங்க. ஒருவரை கொன்ற குற்றத்துக்காக 5 ஆண்டுகளா விசாரணை கைதியாக ஜெயில இருக்கும் கேரக்டர்ல வராரு அக்ஷய். அவரோட கெட்டப், டயலாக் டெலிவரி, போலீஸ் கிட்ட கெஞ்சற சீன், குடும்பம், காதல், சென்டிமெண்ட் காட்சிகளை உணர்வுபூர்வமா நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல காதலிக்காக அவர் துடிக்கிற சீனும், கோர்ட்ல நீதிபதி கிட்ட பேசுற சீனும் செமையா இருக்கு. 1987ல வரும் சிவகங்கை பெண்ணாக கலக்கியிருக்காங்க புதுமுக ஹீரோயின் அனிஷ்மா. அவரோட லவ் போர்ஷன் மட்டும் இல்லாம காதலுக்காக அவர் படுகிற பாடும் தவிப்பும் டச்சிங்கா இருக்கு. விக்ரம் பிரபு மனைவியாக வருகிற அனந்தா தம்பிராமையா சில சீன்கள்ல வந்தாலும் அவரோட முகமும் வசனங்களும் கியூட்டா இருக்கு. இவங்களை தவிர ஒரு முக்கியமான சீன்ல பலரையும் ஃபீல் பண்ண வச்சிருக்காரு மூணாறு ரமேஷ். நீதிபதியாக வருகிற தேனப்பனும் மனசுல நிக்கிறானே சொல்லலாம். ஹீரோ அம்மாவாக வருபவர், ஹீரோயினோட அக்கா, விக்ரம் பிரபுவோட போலீஸ் நண்பர்கள், இன்னொரு நீதிபதி என பல கேரக்டர்கள் மனசுல நிக்கிற மாதிரியே இருக்கு. சிறப்பாகவும் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் அக்கா கணவராக வருகிற ரகுவோட நடிப்பு, அவர் செய்கிற செயலும் வில்லத்தனத்தின் உச்சனே சொல்லலாங்க. அந்த கால வேலூர் பஸ் ஸ்டாண்ட், சிவகங்கை கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், சிவகங்கை கிராமம் எல்லாத்தையும் தத்ரூபமா காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளரான மாதேஷ் மாணிக்கம். மணிச்சிறை நீலோத்தி பாடல்கள் மட்டும் இல்லாம பின்னணி இசையையும் கலக்கி இருக்காரு இசையமைப்பாளரான ஜஸ்டின் பிரபாகர். தமிழோட எடிட்டிங்கும் கச்சிதமா படத்துக்கு பொருந்தி இருக்குன்னே சொல்லலாம். ஆயுதப்படை போலீஸ் நடைமுறைகள், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், கைதிகளை ஆஜர்படுத்த கூட்டிட்டு போகும்போது நடக்கும் விஷயங்கள், விசாரணை கைதிகளோட நிலைமை, ஒரு பெயரால உருவாகும் சந்தேகம் என பல விஷயங்களை கதையில சொல்லி இருக்கிறது பிளஸ்னே சொல்லலாம். சிவகங்கையில நடக்கும் ஹீரோ ஹீரோயினோட காதல், அடுத்து வரும் பிரச்சனைகள் விறுவிறுப்பா போகுது. படத்தோட இன்னொரு பிளஸ் அப்படின்னா வழக்கமான காமெடி, குத்துப்படம், ஹீரோயிசம் பில்டப் இல்லாம இருக்கிறதுனே சொல்லலாம். படத்துல வரும் பஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் சரி, கோர்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் சரி, அவ்வளவு யதார்த்தமாவும் விறுவிறுப்பாவும் கொண்டு போயிருக்காங்க. நிஜ கதைங்கிறதுனால சிறை திரைக்கதையில உயிர் இருக்குன்னே சொல்லலாம். போலீஸ்லயும் நல்லவங்க இருக்காங்க, போலீஸ்க்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, போலீஸ்காரங்க இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத அழுத்தமா சொல்லி இருக்கிறது கொஞ்சம் டச்சிங்காவே இருக்குன்னு சொல்லலாங்க. எளியவங்களுக்கும் நீதி கிடைக்கணும், நீதிபதிகள் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத காமிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு சபாவே போடலாம். கதை, திரைக்கதை, நடிப்பு, சொல்லும் விஷயம் எல்லாமே நிறைவா இருக்கு. ஆக மொத்தத்துல சிறை ஒரு நல்ல வழியா 2025ல ஒரு தரமான படம் வெளியே வந்திருக்குங்க. தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.